வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போகிற ரெசிபி சிக்கன் பிரட்டியது. செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. கடாய் அடுப்பில் வச்சு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான உடனே கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்குவோம். ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணது, 3 பச்சை மிளகாய் கட் பண்ணதையும் இதோடு சேர்த்து வணக்கிடுவோம். லேசாக கோல்டன் கலர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சிக்கன் கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்குவோம். நான் 1/2 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். இதை நல்லா அந்த ஆயிலில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டு வணக்கிக்குவோம். கூடவே இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போது 2 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்து பிரட்டிக்கலாம். இப்போ இதெல்லாமல் நல்லா வணக்கி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவு தயிர் சேர்த்துக்குவோம். தயிரும் சேர்த்தோம்னா சீக்கிரமாக வெந்துடும். கூடவே கரம் மசாலா 1 ஸ்பூனும், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையானது, கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் இதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ சிக்கன் நல்லா ஒரு கொதி வந்த உடனேயே இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் முன்னாடியே போடணும், நான் போட மறந்துட்டேன். இதையும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மூடி வச்சுருவோம். இப்போ இது நல்லா அப்படியே ஒரு கொதி வந்தது சிம்மிலாக்கி நல்லா வேக விட்டு எடுத்துடுவோம். பாருங்கள், இப்போ நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய அடுத்த வீடியோ பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட நம்ம கொஞ்சமாக மல்லி இலையை தூவி எடுத்துட்டோம்னா சூப்பரான சிக்கன் பிரட்டியது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.